Come to me, all you that are weary and are carrying heavy burdens, I will give you rest. மத்தேயு 11:28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் அனைத்தும் அனுபவ பூர்வமானவை. இந்த பகுதியிலே அந்த சுமைகளை என்னிடம் கொடுங்கள், நான் அவைகளை தாங்கிக் கொள்வேன், என் சுமை எளிது, என் நுகம் இனிது என்கின்ற வகையில் அவர் ஒரு அனுபவபூர்வமான உண்மையை பழக்கத்தில், வழக்கத்தில், அனுபவத்தில் மக்கள் பார்க்கின்ற ஒரு கருத்தை கொடுக்கின்றார். அந்த நுகத்தடி, நுகம் என்பது அந்த வெயிட் என்ற சுமையை தாங்குவதற்கு உதவக்கூடிய இந்த மாடுகள் தங்களுடைய கழுத்தில் அந்த கழியை வைத்து வண்டியை இழுத்து செல்ல வேண்டும். இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்று இதற்காக மறுபடியும் படிக்கும் பொழுது ஒரு புதிய கருத்து ஒன்று கிடைத்தது. இந்த நுகத்தடியை வைக்கும் பொழுது எப்படி 2 மாடுகள் அந்த சுமையை பகிர்ந்து கொள்கின்றனவோ, அதே போன்று இயேசு ஒரு பக்கம், நாம் ஒரு பக்கம் நின்று இந்த சுமைகளை சுமக்க முடியும். வாருங்கள், நானும் உங்களோடு சேர்ந்து இந்த சுமையை சுமக்கிறேன் என்பதுதான் ஆண்டவர் இயேசு என்று நமக்கு தருகின்ற ஒரு புதிய கருத்தாக கொள்ளலாம். As long as people wander away from the innermost depth of the soul where God dwells, they can never find rest, for there is nothing else that can satisfy them. All things find rest in their own proper state. The stone lies on the ground, fire rises into the air, and the human soul is drawn to God. John Travler. கடவுள் குடிகொண்டிருக்கும் ஆன்மாவின் உள் மனத்திலிருந்து அலைந்து திரியும் மனிதர்கள் எந்த நாளிலும் அமைதி காண முடிவதில்லை. ஏனெனில் வேறெதுவும் அவர்களுக்கு திருப்தி அளிக்க முடியாது. இதைத்தான் புனித அகஸ்தீனார் கூறுவார், உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்பதும். இயற்கையினுடைய நிலை பாருங்கள். கல்லை மேல் நோக்கி எரியும் போது அது பூமியைத்தான் நாடி வரும், புவியீர்ப்பு விசையினால். நெருப்பு எரியும் போது காற்றை நோக்கித்தான் செல்லும். அதுபோல மனித ஆன்மா கடவுளை நோக்கித்தான் ஈர்க்கப்படும். அவைகளெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டனவோ அதற்காக ஏங்கி நிற்கின்ற இயற்கை. எனவே இறைவா, உம்மில் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை என்ற புனிதர் அகுஸ்தினாரின் வார்த்தைகள் ஆழமான வார்த்தைகள். கண்ணீர் அதுவே இயேசுவின் இதயத்தை துளைத்த கண்ணக்கோளானது. இதோ தேவ இறுக்கங்கள் தளர்ந்து போன ஜீவ ஆத்மாவாய் சீலன். இயேசுமா காவியத்தில் இறைவனுடைய அந்த கண்ணீர், இயேசு 2 இடத்துல கண்ணீர் வடித்தார் என்று நற்செய்தியில் பார்க்கலாம். ஒன்று, எருசலேமை நோக்கி, எருசலேமே எருசலேமே, நான் உன்னை அன்பு செய்கிறேன், என் அன்பை புறக்கணிக்கின்றாய். ஆனால் ஒரு நாள் வரும், கல்லின் மேல் கல்லில்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்கும் என்று சொல்லி நகரை நோக்கி முத்துதிர்த்த எமேசுவே என்று மறுபடியும் இயேசு காவியத்திலிருந்து வார்த்தைகள். இன்னொன்று, லாசருடைய இறப்பிலே அவர் இறந்து போனதை கேட்டு கண்ணீர் சிந்தினார் என்று பார்க்கின்றோம். நம்முடைய திருப்பலிகளை தொலைக்காட்சிகளில் பார்ப்பவர்கள், குறிப்பாக நம்முடைய உறவினர்கள், சென்னையில் இருப்பவர்கள், 2 நாளைக்கு முன் மனிதா நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற பாடலை பாடினோம். அந்த பாடலை கேட்டோன்னே
போச்சு, தம்பி செத்து போயிட்டாம்பள இருக்குது, ஃபாதர் அதுக்கு தான் இந்த பாட்டை போடுறாரு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து விட்டன நாட்கள். ஆகவே இன்றைக்கு பார்ப்பாங்க, இன்றைக்கி சரியாக பாட்டு தான் போட்டுக்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்துரு போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று. ஆக இப்படி நம்முடைய வாழ்க்கை அனுபவமும் வழிபாடும் சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னும் அர்த்தமும் ஆழமும் பெறுகிறது. கேரி எவ்ரிதிங் டு காட் இன் ப்ரேயர், ஒரு அருமையான ஆங்கில பாடலுடைய வரி. வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் என்ற ஒரு பாடலில், இயேசுவை போல இனிய நண்பர் நமக்கு வேறு யாரும் இருக்க முடியாது. அவரிடம் நம்முடைய உன் ஜெபத்தில் அனைத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்து விடு. கேரி எவ்ரிதிங் டு காட் இன் ப்ரேயர். அவருடைய இன்பம், துக்கம், சந்தோஷம், வேதனைகள், பிரச்சனைகள் அனைத்தையும். 2-3 நாட்களுக்கு முன் சொன்னேன், பிரச்சனைகள் இன்றி கடவுளுக்கு அர்ச்சனைகள் இல்லை என்று. எந்த கஷ்டம் வந்தால் தான் நம்ம ஆண்டவர் வந்து முட்டி போட்டு முழந்தோற்படி விட்டு வேண்டுகிறோம், கண்ணீர் சிந்தி வேண்டுகிறோம். அதை விட இன்னும் அதிகமாக ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடம் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபமானது இந்த நன்றி, ஸ்துதி, தோத்திரம், ஆராதனையோடு அமைய வேண்டும் என்று கருத்தில் கொள்வோம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, inflame my heart with love for you and for your ways, and help me to exchange the yoke of rebellion for the yoke of submission to your holy and loving word. Set me free from the folly of my own sinful ignorance and rebellious pride, that I wholly desire what is good and in accord with your will. ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கும் உம் வழிகளுக்கும் அன்பினால் பற்றி எரியும் இதயம் தாரும். எதிர்ப்பின் நுகத்திற்கு பதிலாக உம் திரு அன்பின் வார்த்தைகளுக்கு பணிகின்ற நுகத்தை ஏற்க உதவியருளும். பாவத்தின் தலைகளினின்று, மாயையினின்றும், எதிர்க்கும் அறியாமையினின்றும் எங்களை விடுவித்தருளும். அதனால் நன்மையானவற்றையும் உம் சித்தத்திற்கு ஏற்புடையனவற்றையும் முழுமையாக ஆசிப்போமாக.